ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ அக்ரிலிக் பெயிண்டில் நம்ம ஹியூமன் ஐஸ் வந்து எப்படி வரைகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஒரு சிங்கிள் ஐ தான் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ஸில் ஃபஸ்ட் மார்க் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ பென்சிலில் மார்க் பண்ணாமல் பிளெண்டிங் ஸ்டம்ஸில் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இது எரேசரில் இது எரேஸ் ஆகும். ஸோ பென்சில் வந்து நம்ம மார்க் பண்ணோன்னா ஸோ எரேஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக எரேஸ் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டம்ஸில் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ அதோட தடம் மட்டும் தெரியும், அந்த உருவ இடம் மட்டும் தெரியும். ஸோ இதுபோல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டம்ஸில் வந்து மார்க் பண்ணுற போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, எப்படி வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இது பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு கவர் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மிக்சிங் பேலட் இல்லைன்னா அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அக்ரிலிக் கலர் வந்து மீடியம் வந்து வாட்டர் பேஸ் தான். ஸோ அந்த ஐ பொசிஷன் அந்த ஐ பொசிஷன் சுற்றி நம்ம அதை பெயிண்ட் பண்ணுறோம். இந்த கலர் வந்து போர்ட்ரைட் பிங்க். இந்த அக்ரிலிக் கலர் வந்து போர்ட்ரைட் பிங்க். ஸோ செப்பரேட்டாக தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 12 கலர்ஸோ இல்லை 18 கலர்ஸில் வந்து இருக்கிறதுன்றது ரொம்ப டவுட்டு. ஸோ 18 கலர்ஸில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் செப்பரேட் கலராக வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டின் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வரும், போர்ட்ரைட் பிங்க். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரிம்சன் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள். அந்த மீடியம் இருந்தாலும் ஓகே. ஸோ லைட் கலராக வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஐ பொசிஷன் சுற்றி நம்ம வந்து இப்போ இந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், போர்ட்ரைட் பிங்க். இப்போ வந்து அந்த ஐயோட அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து பாயிண்ட் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணி லைன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதோட உள்ளே இருக்கிற அந்த ஸ்கின் கலரும் நம்ம விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த கலர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதே தான் போர்ட்ரைட் பிங்கை வந்து நம்ம அந்த அவுட்லைன் ஏரியாவில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கலரோட நேம் வந்து மாவ். ஸோ லைட்டாக ஒரு ட்ராப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒயிட், டைட்டானியம் ஒயிட், அது ஒரு ட்ராப் எடுத்திருக்கோம். பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ரெண்டு கலரும் மிங்கிள் பண்ணி ஸோ இந்த ஐயோட
இன்சைடில் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுறோம். செக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுறோம். அதே போல் இன்னொரு ஏரியாவிலையும் அந்த கலரை வந்து ஃபில் பண்ணுறோம். ரொம்ப லைட்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள், டார்க்காக தெரியக்கூடாது. எப்போதுமே வந்து லைட் கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தபடியாக தான் வந்து நம்ம டார்க் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற கலர் வந்து பர்மனண்ட் ஆரஞ்ச். ஒரு சின்ன ஒரு ட்ராப் எடுத்துருக்குறோம். ஸோ பாயிண்ட் ப்ரஷ் லைட்டாக ஒயிட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐயோட அவுட்லைன் ஏரியாவில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்த மடிப்புகள் தெரியும் இல்லையா, அந்த கண்ணோட மடிப்புகள் தெரிகிற இடம் வந்து நம்ம இப்போது அந்த கலரை ஆட் பண்ணுறோம். பர்மனண்ட் ஆரஞ்ச் வித் ஒயிட் ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மடிப்புகளை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தபடியாக வந்து கண்ணோட மையப்பகுதியில் பர்ன் ஆம்பர் அப்படின்ற கலர், அதாவது டார்க் ப்ரௌன் கலர், அந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற அந்த கருமணிக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஸ்கார்லட் லேக் கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது எந்த இடத்துல வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோன்றதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த கண்ணோட கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஷேட்ஸ் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியணும். ஸோ அதனால் ஒயிட் வந்து மிங்கிள் பண்ணுறோம். வெறும் அவுட்லைன் மாதிரி தெரியக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஒயிட் வந்து ஷேட்ஸ் வந்து மிங்கிள் பண்ணுறோம். ஸோ கண்ணோட உள்பகுதியிலையும் லைட்டாக வந்து ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கண்ணுக்கு கீழேயும் அந்த மடிப்புகளை வந்து நம்ம இப்போது ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக ஆட் பண்ணுறோம் ஒயிட்டு. கொஞ்சம் டார்க்காக. ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல இந்த டார்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்றத. ஸோ பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 2 இல்லை 3. ஸோ நம்பர் 6 உங்களுக்கு விருப்பமான அந்த பாயிண்ட் ப்ரஷ் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம இப்போ பிளாக் கலர் எடுத்துருக்குறோம், ஒரு ட்ராப் எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நம்ம அந்த கண்ணோட அந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற அந்த கருமணிக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இப்போது பிளாக் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் கலர் வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டு வரோம். அடுத்தபடியாக வந்து கருமணி அது நடுப்பகுதியில் ஒரு சின்ன வட்ட வடிவத்தில் ஒரு ரொம்ப டார்க் பொசிஷன் தெரியணும். ஸோ அந்த ஏரியா நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒயிட் ஆட் பண்ணி ஒரு ஆஷ் கலர் எஃபெக்டில். ஸோ கலர்ஸ் வந்து நம்ம ஷேட்ஸ் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வெறும் அவுட்லைன் மாதிரி தெரியாமல் ஸோ இந்த ஷேட்ஸ் வந்து ஆஷ் கலர் ஷேட்ஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இருக்கிற ஃப்ளாட் ப்ரஷ் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா அதையே யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது இது பாயிண்ட் ப்ரஷ். ஸோ அது ஸ்கார்லட் லேக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். நம்பர் 1 இல்லை நம்பர் 2 அந்த ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்து ஸோ ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ஸ்கார்லட் லேக் அண்டு மைல்டாக ஒயிட்டு இல்லைன்னா போர்ட்ரைட் பிங்க் கூட வந்து கொஞ்சம் டார்க் பண்ணலாம். அதில் போர்ட்ரைட் பிங்க்லேயும் வந்து ஸ்கார்லட் லேக் வந்து மிக்ஸ் பண்ணி டார்க் ஷேட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல ஆட் பண்ணுறோன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒயிட் ஷேட்ஸ். ஸோ வாட்டர் பேஸ் வந்து நல்ல வந்து வாட்டர் வந்து பேஸ் வந்து எந்த இடத்துல திக்காவோ எந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸாவோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறன்றத நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேல் பக்கத்துலேயும் ஒயிட் ஷேடு வந்து ஆட் பண்ணோம். இப்போ அடுத்தபடியாக வந்து பிளாக் அதே ஃப்ளாட் ப்ரஷில். ஸோ இந்த கண்ணோட கருமணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு கோடுகள் போல் அது ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக் எஃபெக்ட்டுக்கு வந்து அது இந்த இம்பார்ட்டண்ட்டாக இதை நம்ம போடணும். கருமணிக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன கோடுகள் வந்து இதை போட்டுட்ருக்கோம்.
கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறோம் இந்த பிளாக்கை வச்சு. ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. நல்லா கவனமாக கவனிங்க. பாருங்கள், ஒரு லைட் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அடுத்தது லைனர் ப்ரஷ். அது ஆர்ட்-ரைட் அப்படின்னு ஒரு பிராண்டு லைனர் ப்ரஷ் 000. ஸோ அதில் வந்து பிளாக் கலர் வந்து நம்ம எடுத்து, ஸோ ஹேர் எஃபெக்ட் வந்து ரொம்ப மைல்யூட்டான எஃபெக்டாக இதில் வரும். ஸோ ஒவ்வொரு ஹேரும் வந்து அழகாக காமிக்கலாம் இதில். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலரில். ஸோ ஒவ்வொரு ஹேரும் வந்து அழகாக போடுங்க இதில். ஏன்னா ஒரு கண் வந்து நம்ம இது வரைகிறோன்னா கண்ணை சுற்றி இருக்கிற இந்த முடிகள் வந்து அழகாக போடணும். ஸோ மேலேயும் கீழேயும் வந்து இந்த ஹேர் எஃபெக்ட் வந்து இந்த லைனர் ப்ரஷ் வச்சு தான் நம்ம இப்போது ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ ரொம்ப லைன் வந்து தின்னாக வரும் இதில் இந்த ப்ரஷில். இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதிகமான இந்த ஹேர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் இதில். இப்போ கீழ்ப்பக்கத்துலேயும் வந்து இந்த ஹேர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஸ்கார்லட் லேக் அண்டு டின்ட் கலர், போர்ட்ரைட் பிங்க் கலர் ரெண்டும் மிங்கிள் பண்ணி அந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற அவுட்லைன் ஏரியாவில் கொஞ்சம் வந்து ஸ்கின் எஃபெக்ட் தெரிகிற போல் வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஒயிட். ஸோ ஒரு சின்ன சின்ன ட்ராப் அங்கங்கே டச் வைக்கிறோம். ஸோ கண்ணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கருமணிக்கு உள்ளே வந்து ஒரு ஒயிட் ட்ராப் மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து 2 ட்ராப்பு. இது எந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான லைட்டிங் எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ ஈரத்தன்மையாக தெரியணுன்றதுக்காக இந்த கண்ணோட கீழ்ப்பகுதியிலையும் வந்து ஒரு லேயர், ஒயிட் லேயர் மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ சின்ன சின்ன ஒரு ட்ராப்ஸ் வந்து இந்த
கண்ணோட ஓரப்பகுதியில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணுறதுனால ஸோ ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ட்ராப்ஸ் வச்சுருக்குன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ்ப்பகுதியிலையும் அந்த மடிப்புகள் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒயிட் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால மோர் ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாவ் ப்ளஸ் ஒயிட் கலர் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம இந்த டார்க் ஆட் பண்ணுறோன்றத இங்கே பாருங்கள். ஸோ அந்த கண்ணோட பகுதியில் ஒயிட்டாக தெரியாமல் இது ஒரு நல்ல ஒரு ஷேட்ஸ், நல்ல ஒரு ஷேட்ஸ் தெரியுது பாருங்கள். கிளியர் ஒயிட் கலர் மாதிரி தெரியும் பாருங்கள். ஸோ ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து இதில் தெரிய வரும் இப்படி நம்ம பண்ணுறதுனால. பாருங்கள், ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் கலர்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து இந்த மேலே தெரிகிற அந்த ஹேர் எஃபெக்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமணியில் வந்து லைட்டாக வந்து அந்த நிழல் தெரிகிற போல் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? அகைன் இன்னும் கொஞ்சம் அந்த ஹேர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், கீழ்ப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட். லைனர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது வந்து 000 லைனர் ப்ரஷ். இப்போ பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 2 இல்லை நம்பர் 3, ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ப்ரஷ். அகைன் வந்து ஸ்கேர்லெட் லேக் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். எந்த இடத்துல நம்ம டார்க் ஷேட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணுமோ இப்போ வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த புருவ பகுதி வந்து நம்ம வரைகிறோம்.
ஸோ ஐப்ரோ எஃபெக்ட். இந்த ப்ரஷ் வந்து நல்ல தின்னான வந்து ஒரு பாயிண்ட் ப்ரஷ். ஸோ லைனர் ப்ரஷ்லேயும் நீங்கள் பண்ணலாம். 000 லைனர் ப்ரஷ் இல்லை 00 லைனர் ப்ரஷ்லேயும் பண்ணலாம். ஒவ்வொரு ஹேராக வந்து நீங்கள் இதில் போடணும். ஸோ நல்லா வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணுங்கள். இதை ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து இந்த புருவ பகுதியை வந்து நம்ம ட்ரா பண்ணுறன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஹேர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த புருவ பகுதி வந்து ரொம்ப அழகாக இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய பொசிஷனில் நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து டைரெக்டாக நேராக பார்க்குற மாதிரி ஒரு பொசிஷனில் இந்த ஐ பெயிண்ட், அதாவது ஐ வந்து தெரியுது. நீங்கள் வந்து ஒரு அதர் பொசிஷனில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே பார்க்குற மாதிரியோ இல்லை கீழே பார்க்குற மாதிரியோ வந்து அந்த கண்ணை வந்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இது நேராக பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில். நீங்கள் வந்து வேறு பொசிஷன்லேயும் கொஞ்சம் வரைஞ்சி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கலர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நிறைய ஹேர்ஸ் வந்து அந்த புருவ பகுதியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஐ பெயிண்டிங் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அக்ரிலிக் பெயிண்டில். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.